India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கோடை வாசஸ்தலங்களில் அரசியல் பிரமுகர்கள். உச்சகட்ட கோடை வெப்பத்தில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் வாக்குப்பதிவு முடிந்தது குலுகுலு பகுதிகளுக்கு சிட்டாக பறந்தனர். அது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இம்முறை கோடை வெயிலின் தாக்கம் முன்கூட்டியே வறுத்தெடுத்த நிலையில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தால் தமிழகம் அல்லோலப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் தொடங்கி பாஜக தேசிய தலைவர்கள், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தனர். முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் EPS என தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகமே பரபரப்பாக காணப்பட்டது. இந்த நிலையில் ஒரு வழியாக கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலின் போது தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அடைமழை பொய்ந்து ஓய்ந்தது போல் தமிழக இயல்பு நிலைக்கு வந்த நிலையில் தேர்தலுக்கு பிறகு வந்த செய்திகள் பாஜக தலைவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு வலுவான கூட்டணி அமைந்து பாஜக போட்டியிட்ட நிலையில் அதற்கு நல்ல பலன் கிடைத்து உள்ளதாம். இம்முறை திமுகவுக்கு டஃப் கொடுத்த பாஜக இரட்டிப்பு வாக்குகளை பெற்று கணிசமான இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்றும் கூறப்படும் நிலையில் அது குறித்த தகவல்களும் பாஜக தேசிய தலைமையை படுகுஷியில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் சூட்டை தணிக்க அரசியல் கட்சி தலைவர்கள், MLAக்கள் குலுகுலு பகுதிகளுக்கு பறந்துவிட்டனர். வட மாநிலங்களில் உள்ள முக்கிய தொகுதிகளுக்கு இன்றும் தேர்தல் முடியாத நிலையில் இந்தியா கூட்டணி ஆதரவு திரட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் செல்ல உள்ளதாகவும் இதற்காக அவரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அழைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் அதை அப்படியே சற்று ஓரங்கட்டிவிட்டு முதலமைச்சர் குடும்பத்துடன் கொடைக்கானல் செல்கிறார். 29ஆம் தேதி முதல் 5 தினங்களுக்கு அவர் கொடைக்கானலில் தங்கியிருக்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாம். இந்த நிலையில் உதகை, கூடலூர், குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் அரசியல் பிரமுகர்களால் ரிசார்ட்டுகள் நிரம்பி வழிகின்றனவா. கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல், சேலம் மாவட்டம் ஏற்காடு, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் உள்ள ரிசார்ட்டுகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் குடும்பத்தோடு குவிந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றுள்ளார். அவர் பாம்பர்புரத்தில் உள்ள ஒரு ஓட்டலில் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். இதேபோல் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், MLAக்கள் உள்ள பலர் சூட்டை தணிக்க முகாமிட்டு உள்ளதால் மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் பகுதியே கூடுதல் பரபரப்புடன் காணப்படுகிறது. இதில் டாப் 10 வரிசையில் முதலிடத்தை பிடித்திருப்பது அணைக்கட்டு தொகுதி திமுக MLA நந்தகுமார் தான். தேர்தல் முடிந்த கையோடு உடன்பிறப்புகளோடு அவர் ஊட்டியில் முகாமிட்டார். அங்கு படு மாடனாக ஷார்ட், ஸ்வெட்டர் அணிந்து களத்தில் இறங்கினார் MLA நந்தகுமார். ஸ்டார்ட் மியூசிக் என உடன்பிறப்புகள் விசிலடித்து தொடங்க சினிமாவாக நடன காட்சியை மிஞ்சும் அளவுக்கு ஒரு குத்தாட்டம் போட்டார். வாத்திய குழுவினர் பல்வேறு ராகங்களை இசைக்க உச்சகட்டமாக என்னடி ராகமான இசை காதை பிளந்தது. பின்னர் பவ்யமாக படுகரண மக்களின் ஆடை அணிந்து அந்த மக்களுடன் இணைந்து ஏலே லேலே என ரிதமாகவும் ஆடினார் MLA நந்தகுமார். இந்த வீடியோ தான் தற்போது வைரல். அரசியல்வாதிகள் என்றால் எந்த நேரமும் கட்சி பணி, பொது சேவை என டென்ஷனாக தான் இருக்க வேண்டுமா என்ன? அவர்களுக்கும் ரசனை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஈடுபாடுகள் இருக்கத்தானே செய்யும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.